ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய நேந்திரங்காய் சிப்ஸ் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நேந்திரங்காய் சிப்ஸ் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப குறைவான நேரம் தான் எடுக்கும். பட் அது வந்து கிறிஸ்பியா வர்றதுக்கு நம்ம நேந்திரங்காய் வந்து கரெக்டான பதத்துல பார்த்து இருக்கணும். நான் இன்னைக்கு நல்ல காயா இருக்கிற மாதிரி 4 நேந்திரங்காய் தோல் சீவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் போல மிளகாய் தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம சிப்ஸ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுல்ல ஒரு சின்ன மிக்சர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு ஒருவேளை நேந்திரம் பழத்துல நேந்திரம் காயில இருக்க அந்த எல்லோயிஷ் கலரே போதும் அப்படின்னா நீங்க மஞ்சள் தூள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் போட்டுட்டு ஒரு 100 ml அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் கூட இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பைசி ஃபிளேவர் ஆட் பண்றதுக்காக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் ஆட் பண்றோம். இந்த தண்ணியிலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இப்ப நம்மளுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மெயினா நம்ம நேந்திர சிப்ஸ்ல வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில சுடுறதாங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்ப நான் தேங்காய் எண்ணெய் தான் சூடு பண்ணிருக்கேன். நல்லா சூடானதுக்கு அப்புறமா டைரக்டா நம்ம அதுலயே சீச்சு விட போறோம். அப்பதான் ஒன்னோட நல்லா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வர சூட்ல வர வரைக்கும் எண்ணெய் நல்லா காதி வச்சுக்கணும். சிம்லயே வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய போட்டீங்கனாலும் அது ஸ்ப்ரெட் ஆகி வேகாதுங்க. சோ அந்த எண்ணெயில எவ்வளவு போட முடியுமோ அந்த அளவு மட்டும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது போட்டதுக்கு அப்புறமா சிம்லயே வச்சு நம்ம கலந்து வச்சிருக்க அந்த தண்ணி வந்து ஒரு 6ல இருந்து 8 ஸ்பூன் வரைக்கும் உங்களோட காரத்துக்கு உப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க ஊத்திக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து தண்ணி ஊத்துறதுனால அது வேகும் போதே அந்த உப்பும் அந்த காரமும் எடுத்து நல்லா கிறிஸ்பியா வந்துடும் நம்மளுக்கு. இப்ப நம்ம ஊத்தியாச்சு. அது எண்ணெய் ஊத்துறோடனே லைட்டா கொஞ்சம் வெடிக்கும். பட் ஆனா கொஞ்ச நேரத்துல அது நல்லா வேக ஆரம்பிச்சிடும். நேந்திர சிப்ஸ் வந்து நல்ல மிதமான சூட்ல வச்சு நிறைய நேரம் வேக வைக்கணுங்க. ஒரு 7 to 8 minutes ஆகுது ஆகும். இப்ப நல்லா வெந்துட்டு இருக்கு. மிதமான சூட்லயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு 8 minutes போல அதை வேக வச்சிருக்கேன். பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் கிறிஸ்பியான நேந்திரம் சிப்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருங்க. பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கலர்ஃபுல்லா ஃபிளேவரா சூப்பரா இருக்கு. இது எல்லாருமே கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்